வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தடவை நீங்கள் எல்லாருமே அதாவது எல்லாருன்னா உலகம் முழுவதுமே அவங்கவுங்க வீட்டில் இருந்து தமிழ் புத்தாண்டை கொண்டாட போகிறோம். ஒவ்வொரு டைம் நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடும் போது ஒன்று ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார், இல்லைன்னா பொண்டாட்டி வேலைக்கு போயிடுவாப்பில், பிள்ளைங்க இருக்காது, பிள்ளைங்க வேற எங்கன்னா இருப்பாங்க, இந்த மாதிரி. ஆனால் இந்த தடவை எல்லாரும் இருந்து நம்ம கொண்டாடுறோம். அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் கூட இந்த கொரோனான்றது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். பார்த்திங்கன்னா வெளியே போகாமல் இருங்க. சாமி கும்பிட்றது கூட வீட்லேயே கும்பிடுங்க. கோயிலும் இந்த தடவை கிடையாது. நம்ம இல்லைன்னா கோயிலுக்கு போவோம், வெளியில் போவோம், இந்த மாதிரி இல்லைனாலும் வீட்லேயே கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை மீறியும் நிறைய பேர் வெளியிலலாம் போயிட்டுருக்குறாங்க. நாமளே காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறதுக்கும் கோவப்படுறோம், சில நேரம் கோவம் வரும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சில டென்ஷன்லாம் வரதான் செய்யும். அது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு அந்த டென்ஷனையும் குறைச்சி மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிங்க. உண்மையிலே எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா வீட்டு சமையலில் 2 லட்சம் ரீச் ஆகிருக்கு. இது எல்லாமே உங்களால் நடந்தது தான். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வாழ்த்து நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்ம சேனலில் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்து நான் முந்தானேத்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. என் பாப்பாவுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. கை கால்லாம் ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா க்ளீனாக கழுவிப்போ. தயவு செஞ்சு பெரியவங்களும் ஹேண்ட் வாஷ்லாம் போட்டு கை கால்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணுங்கள். மாட்டுச்சாணம் இருந்துச்சுன்னா வாசலில் தெரியுங்க, ரொம்ப நல்லது. தண்ணியில் மஞ்சளை கரைச்சி தெளிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கொரோனா வர்றதுனால அதனால இதை தெளிச்சாதான் நம்மளுக்கு நல்லது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோமியம் மஞ்சத்தூள் தண்ணி, இந்த மஞ்சத்தூள் கரைச்சி இந்த மாதிரி வேப்பிலை போட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் வச்சு வெளியில் போய்க்கு வந்தீங்கன்னா நீங்களும் தெளிச்சுக்கோங்க, வாசல்லையும் தெளிச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளேயும் தெளிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்பப்போ வீட்டுக்கு சாம்பிராணி போக போடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிலவாசலில் இந்த மாதிரி வேப்பிலை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாரும் சேஃப்டியாக வீட்டுக்குள்ளேயே இருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கண்டிப்பாக கொரோனாவை துரட்டியை வச்சிடலாம். போகிற தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே நல்லாவே இருக்கட்டும். புத்தாண்டு எல்லாருக்குமே நல்லதாகவே இருக்கணும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஹாய். தனித்திடு விடுத்திடு, கைகளை கழுவுங்கள், வெளியே போகாதீர்கள், and subscribe to Singapan channel. Thank you. Bye. வணக்கம். நம்ம இதுவரை சாதிச்சதை விட இனிமேல் சாதிக்கணும்னா உயிரோடு இருக்கணும். ஸோ கீப் சோஷியல் டிஸ்டன்சிங், ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப். வெளியில் போகாமல் வீட்டில் சேஃபாங்க. பாய் காய்ஸ். காய்ஸ், எப்போ எங்கேயுமே வெளியில் போகாதீங்க. எப்பவுமே கையை நீட்டாக வச்சுக்கணும். அப்புறம் கண்ணு, மூக்கு, வாய், காடு அதெல்லாம் தொடவே கூடாது. தேங்க்யூ. திவ்ய பாலமுருகன் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கொரோனா வைரஸ்லேருந்து எப்படி நம்மளை தனிமையாக வச்சுக்கணும், எப்படி நம்மளை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் சில நாட்கள் ஊரடங்கு உத்தரவை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா உணவை நீங்களே சமைச்சு சாப்பிட கற்றுக்குங்க. அதுக்கு நிறைய அம்மா சமையல்லே வீடியோ இருக்குது. வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் அவங்க தங்கியிருந்த இடத்துல இருந்து அவங்களோட வீடு தேடி போனதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா உணவு சமைக்க தெரியாததுனால தான். ஸோ உங்களுக்கான தேவையான உணவை ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் சமைக்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்.
என்னோட நேம் அம்ருதா. சூப்பர் டூப்பர் மாம் அப்படின்ற ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப் சேனல். அம்மா சமையல் மீனாட்சி அம்மாவுக்கு ரொம்பவே நன்றி என்னை இந்த சேனலில் பேச வச்சதுக்காக. எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே வீட்டில் இருந்து சேஃபாக இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணலாம். கொரோனா ரொம்ப இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம வீட்லேயே இருந்தால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எல்லாரும் வீட்டில் இருந்தால் நம்ம சீக்கிரமாக கொரோனாவை நம்ம நாட்டை விட்டு அனுப்பிடலாம். தைரியமாக நம்ம இந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ ஏர்ன் பண்ண முடியலன்னு யாரும் கஷ்டப்படாதீங்க. இப்போ நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். நம்ம ஏர்ன் பண்ணுறது எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எவ்வளவோ சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், இந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். எல்லாரும் சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் போட்டு கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாரும் பேசினதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து நம்ம கேட்டுட்டு அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுறோம். முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். முடியல அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம எந்த தொல்லையும் கொடுக்காம நம்ம பாட்டுன்னு இருப்போம். எல்லாரும் பத்திரமா இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.